இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்ததெல்லாம் அவர் தானே, அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தை எழுதினாரு. அப்புறம் ஈவேரா வந்துக்கிட்டு சமூக நீதின்னு சொன்னீங்கன்னா என்ன? சமூக நீதிக்காக என்ன பண்ணாருன்னு சும்மா மைக்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? எவ்வளவு இதுவாலாம் பேசியிருக்காரு, ஆபாசமாலாம். உங்க திமுக காரனை பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் காரியம் ஆகணும்னா மனைவியை விட்டு கொடுப்பாங்கன்னு உங்களை பத்தியே கேவலமா பேசினாரு தானே ஈவேரா. அன்னைக்கு வச்சு கொடியை தூக்குறீங்க, அவருக்கு செல வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மானம் வெக்கமெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? ஈவேராங்கிற மனிதரை பத்தி திமுக காரன் பேசலாமா? ஈவேரா 73 வயசுல கல்யாணம் பண்ணாருங்கிறது எதிர்த்து கொள்கை ரீதியா எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தானே உங்க திமுக. அப்புறம் திருப்பி போயிட்டு ஈவேரா எங்க தலைவர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன? எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷனை சொல்லுங்க. அதனால சமூக நீதி இதெல்லாம் தூக்கி போடுங்க. சமூக நீதி என்ன? சமூக நீதி ஈவேரா இல்லைன்னா சமூக நீதி என்ன செத்து இருக்குமா? அப்பவே ரிசர்வேஷன் எல்லாம் அம்பேத்கரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. காமராஜர் ஆட்சிக்கு வரும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரும்போது 50% ஒதுக்கீடுன்னு கொடுத்தாரு. அவங்கள சமூக நீதிக்கு இப்போ பாடுபட்டவங்கன்னு சொல்லுங்க. இவங்களெல்லாம் ஈவேரான்னு என் கொடி பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஈவேராவுக்கு கட் அவுட் வச்சுக்கிட்டு போய் ஆரம்பிச்சா திமுகவின் எதிர்ப்பு தான் ஜனங்கிட்ட இருக்கு. திராவிட மாடலுக்கு எதிராக தான் இருக்காங்க மனநிலையில.